Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நான் வாட்டர் ஹீட்டருக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படினா இது பாருங்க இந்த மாதிரி கரண்ட் அடுப்பை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதனாவே போதும். இத பாருங்க தொட்டிங்க அப்படினா கூட ஷாக் ஆகல. அதே மாதிரி பாருங்க கையில தண்ணி தொட்டு விட்டீங்க அப்படினா கூட ஷாக் அடிக்காது. இது குழந்தைங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வாட்டர் ஹீட்டர்லாம் எப்படி நீங்க கை வைக்கவே முடியாது. சும்மா நீங்க டச் பண்ணீங்க அந்த குடத்தை டச் பண்ணிங்கன்னாவே ஷாக் அடிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் நான் சும்மா அதை பயந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சையை ஆஃப் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம் கொடுக்கும் அந்த வாட்டர் ஹீட்டரை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா. அந்த வாட்டர் ஹீட்டர் பதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அடுப்பு கிட்டத்தட்ட லாங் லைஃப்பும் வருது. வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் தண்ணி ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு சீக்கிரமாக போயிடும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் ஆகலை. ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சமைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.